வணக்கம் ஆனந்தி. மயிலாடுதுறையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட திமுகவினர் காவல்துறையினரால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்டனர். கைது செய்யப்பட்ட திமுகவினர் சென்ற வாகனங்கள் மீண்டும் திமுகவினர் தடுத்து நிறுத்தினர். அப்புறம் மயிலாடுதுறை நகரப்பகுதியில் உள்ள அனைத்து கடைகளிலும் திமுகவினர் மூட சொன்னதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வணிக கடைகளை மூட சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அலுவலகத்தில் இருந்து மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஊர்வலமாக பேருந்து நிலையம் நோக்கி சென்றனர். பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இதனிடையே காவல்துறையினர் திமுகவினரை தடுத்து நிறுத்திய போது கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து கச்சேரி சாலையில் தடுப்பு கட்டைகளை வைத்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். திமுக நகர செயலாளர் செல்வராஜ் மற்றும் திமுகவினர் காவல்துறையினர் முன்னிலையில் கடைகளை அடைக்கும்படி வலியுறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் உட்பட திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றனர். அப்போது வாகனத்தில் ஏற மறுத்து திமுகவினரை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அழைத்து செல்லப்பட்ட வாகனத்தை திமுகவினர் மீண்டும் மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவம் இடத்தில் இருந்த காவல்துறையினர் கண்காணிப்பாளர் ஸ்ரீநேகா பிரியா தலைமையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. ஆனந்தி, 3 மாசத்துல தமிழ்நாடு பின்னோக்கி போயிட்டு இருக்கு. அராஜக ஆட்சிக்கு முடிவு கட்டணும். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற எல்லாமே அராஜகம் தான். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் அரசு பண்ணது எங்கள் இளைஞரணி செயலாளரை, எதிர்கட்சி தலைவரை. அது அராஜக போக்கு. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு அரசு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இதுதான் உண்மையான விஷயம். அனைத்து மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம்.